சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே மற்றும் ஒரு புதிய நாளில இந்த கால வேளையில உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்கிறதன்படி நானும் என்னுடைய பிள்ளைகளும் சேர்ந்து ஆண்டவரை சேவிப்பதற்காக இந்த வேலையிலும் கூட இசையோடு ஆயத்தப்பட்டிருக்கிறோம். நீங்களும் அப்படி எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை சேவிக்கிறதற்கு ஆயத்தப்படுங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை கொண்டு வந்திருக்கிறேன். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. ஆகையினால இன்னைக்கு வேதம் இதை குறித்து என்ன சொல்கிறது அப்படிங்கிறத சில காரியங்களை உங்களுக்கு நான் வேதத்தின் அடிப்படையில காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நல்ல சந்தோஷமா ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. நல்ல எங்களோட சேர்ந்து கூட பாடுங்க. நான் உலகத்துல கவலை இருக்காது, பிரச்சனை இருக்காது நான் சொல்லவே மாட்டேன். எப்பவுமே பிரச்சனை இருக்கும், கவலை இருக்கும், எல்லாமே சேர்ந்ததுதான் வாழ்க்கை. ஏன்னா நம்ம பாடும்போது பாடி இருக்கோம்ல, மைதானத்தில் மேடும் உண்டு பள்ளங்களும் உண்டு, ஓடிடுவாய் குதித்திடுவாய் தாண்டிடுவாய், மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. அதனால மான்கால்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தைரியமா இருக்கணும், நல்லா பாடணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். நல்லா 2 கண் பார்வை இல்லாத நிலைமையிலும் உங்களை போன்ற ஒரு சிலர் சின்ன சின்ன உதவிகளை இந்த ஊழியத்திற்கென்று மாதந்தோறும் செய்து வருகிறனாலதான் ஊழியத்தை செய்ய முடியுது. வேற என்கிட்ட ஒரு பலன் கிடையாது. ஆனா எப்படி சந்தோஷமா பாடுறோம், எப்படி சந்தோஷமா பேசுறோம், கொஞ்சம் பிராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க. எனக்கும் பிரச்சனை இருக்கும், ஆனா பிரச்சனை மாத்திரமே வாழ்க்கை அல்ல. தேவனுடைய சமூகத்திற்கு வரும்போது எல்லாம் மாறிவிடும். ஆகையினால் இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவஜனமே, நல்ல ஒரு பாடல், ஆபகுக் புஸ்தகத்திலே வாசிக்கிற ஒரு அருமையான பாடல், ஃபாதர் பெர்க்மன் ஐயாவுடைய ஒரு ஃபேமஸான பாடல். என்னோட இசை வாசித்து பாடி என்னை உற்சாகப்படுத்துற, உங்கள் அநேகரை உற்சாகப்படுத்தி இருக்கிற அன்பு தம்பியை நானும் இணைந்து பாட போறோம். நல்ல ஒரு பாட்டு. இந்த இது போல பாடல்களையும் செய்திகளையும் நீங்க கேட்கணும்னு பிரியப்படுவீங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாரம் நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? இது விளம்பரத்திற்காகவோ பேர் பிரஸ்தாவத்திற்காகவோ பிரபலியத்தை விரும்பியோ செய்யப்படுகிற ஊழியம் அல்ல. கலாத்தியர் 1:10 படி செய்யப்படுகிற ஊழியம். கலாத்தியர் 1:10 நீங்கள் வாசித்து பாருங்கள், தெரியும். அப்பொழுது மனுஷனையா தேவனையா யாரை பிரியப்படுத்துகிறோம், யாரை நாடி போதிக்கிறோம்? நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல என்று ஒரு கேள்வியை பவுல் வைக்கிறதை பார்க்கிறோம். நிச்சயமா நான் சொல்வேன், எனக்கு எவ்வளவுதான் உதவி செஞ்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அப்படி பிரிஃபரன்ஸ் எல்லாம் நம்மகிட்ட கிடையவே கிடையாது. மனுஷனை பிரியப்படுத்தி ஊழியம் செய்யவே மாட்டேன். அதனால இந்த மனிதனை பிரியப்படுத்தாமல் தேவனை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த ஊழியத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவ செய்திகளை கேளுங்க, பாடல்களை கேளுங்க. கர்த்தருடைய நாமத்தை நாம் இணைந்து கட்டுவதற்கு இது பெரிய உறுதுணையாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் கூட பாடலுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தர்
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன். நல்ல வரிகள்ங்க. பாட்டு ஏதோ பொழுதுபோக்குக்கு பாடிட்டு போற பாட்டு இல்ல. உண்மையா உணர்றவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். நல்ல வரிகள். தம்பி பாடும்போது கூட சேர்ந்து பாடுங்க. ஆமென். ஒலிபவரும் பலனற்று போனாலும் வழிகளிலே தானியம் என்று போனாலும் ஒளிவு மரம் பலனற்று போனாலும் வழிகளிலே தானியம் என்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன். பாடுங்க. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். Yes. மந்தையிலே ஆடுகள் என்று போனாலும் தொழுவத்திலே மாடுகள் என்று போனாலும் மந்தையிலே ஆடுகள் என்று போனாலும் தொழுவத்திலே மாடுகள் என்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். அடுத்து பாட போற வரிதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு உலகத்துல நடக்கிற காரியம். ஓ ஓ எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் ஆமென். எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன்.
தேவனுக்குள் களி கூறுவே. முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது, முடியும்னு விசுவாசிச்சீங்கன்னா முடியும். முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது, முடியும்னு விசுவாசித்தால் முடியும். ஏயா யோபு சொல்லலையா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நல்ல வசனங்களை தியானிக்க போறோம். ஏன் இந்த பாடல் செய்தியில உங்களுக்கு புரியும். என்ன நடந்தாலும் இந்த உலகத்துல உயிர் நண்பன் உன்னை மறக்கலாம், உற்றார் ஊரார் உன்னை தூற்றி திரியலாம், கர்த்தருக்கு காத்திரு. மனமகிழ்ச்சி உனக்கு கட்டாயம் உண்டு, கட்டாயம் உண்டு. இன்னும் அந்த ஆபகுக்கு 3:16 இருந்து தொடர்ச்சியா நீங்க வாசிச்சு பாருங்க, தெரியும். எல்லா சரணத்தையும் பாட முடியாது, எல்லாத்தையும் பாடிட்டு இருக்க முடியாது. அப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு திரும்புமா? அல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நான் உமக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறபடினால மனமகிழ்ச்சியாகவும் மனரம்யமாகவும் இந்த ஊழியத்தை ஆண்டவரே செய்யும்படிக்கு நீர் கிருபை கொடுத்திருக்கிறேன். எத்தனையோ பீடங்களில நான் நின்ற போதெல்லாம் என்னை மறைத்து நீர் வெளிப்பட்டீர். இப்பொழுது உம்முடைய சமூகத்துல என்னை தாழ்த்துகிறேன் ஐயா. நீங்க வெளிப்படுங்க, நீங்க வழி நடத்துங்க, நீங்க பேசுங்க, என்ன மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். இந்த நாளிலும் கூட காலை வேளையில 38வது சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன், உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர், நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லா சொல்லுமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நான் உமக்கு காத்திருப்பேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீர். இன்னைக்கு நிறைய பேரு ஆண்டவர்கிட்ட வர்றதே எதுக்கு தெரியுமா? உடனே அற்புதம் நடந்துடணும், உடனே அதிசயம் நடந்துடணும், உடனே அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி ஆயிரணும், அப்படிதான் வர்றாங்க. ஆனா நான் சொல்லுவேன், ஆண்டவரிடத்துல காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கு பாருங்களேன், அதுல பெரிய விசேஷமே இருக்குங்க, அதுல பெரிய விசேஷமே இருக்கு. அதை அறிந்த தாவீது தான் சொல்கிறார், கர்த்தாவே, இந்த உலகத்துல என்ன நிலைமை வேணாலும் வரட்டும், என்ன சூழ்நிலை வேணாலும் வரட்டும், நான் உம்மிடத்திலே காத்திருப்பேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீர். அல்லேலூயா. ஐயா, மனுஷங்கிட்ட காத்திருந்தா, மனுஷனை நம்பி இருந்தால் பதில் கிடைக்காம போகும். ஆனால் உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவனிடத்திலே காத்திருந்தா நிச்சயமா பதில் இல்லாமல் போகவே போகாது. ஐயா, அவரிடத்துல காத்திருக்கிறவங்களுக்கு அப்படி என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுப்பார் அப்படின்னு நான் இந்த வேதத்தை கொஞ்சம் சுத்தி பார்த்தேன். இந்த வேதத்தை நான் சுத்தி பார்த்தேன், நிறைய காரியங்களை சொல்றார் ஆண்டவர், ரொம்ப அழகா சொல்வார். இங்க பார்க்கும்போது அநேக விஷயங்களை பார்க்க முடியும். மீகா 7:7வது வசனத்தை கூட வாசிக்கலாமே. நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு, கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார், என் தேவன் என்னை கேட்டருளுவார். இந்த நம்பிக்கை யாருக்கு இருக்குதோ என்னென்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் தெரியுமா? பெரிய ஒரு ஆசீர்வாதம் வரும். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது, நிறைய பேருக்கு இது தெரியவே மாட்டேங்குது. இதை குறித்து இன்னும் சங்கீதக்காரர் பேசும்போது ரொம்ப அழகா பேசுவார். சங்கீதம் 37:9வது வசனத்தை கூட லேசா வாசிங்களேன் பாப்போம்.
பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வீர்களா? ஹல்லேலூயா. எங்கய்யா இந்த நம்பிக்கையில தான் நானும் வந்தேன். ஒரு வீடே வாங்க முடியல. என் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரு, எங்க ஆண்டவர்கிட்ட நீ வந்துட்டீன்னா, என் ஆண்டவர்கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா, ஐயா மனுஷன் காட்டுற மாய்மாலங்கள், மனுஷன் காட்டுகிற மேஜிக் மாதிரி ஆண்டவர் உடனே கொடுத்துட்டு உடனே எடுக்கிறவர் அல்ல. நீங்க பொறுமையா காத்திருக்கிறீங்களான்னு பாப்பாரு. அப்படி நீங்க பொறுமையா காத்திருந்தா நீங்க என்ன செய்ய முடியும்? பூமியை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதே சங்கீதத்துல 34 கூட இன்னும் அதை மிகப்படுத்தி சொல்லுது பாருங்க, வாசிங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அவருடைய வழிகளை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எனக்கு நிச்சயமா எனக்கு உண்டான ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்காம போகவே மாட்டார். நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன். நம்ம ஆட்கள் நிறைய பேர் எதுக்கோ காத்திருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, என்ன பிரதர் அவரை நம்பி இருந்தேன், என்ன பிரதர் அவர் செய்வார்னு காத்திருந்தேன், இப்படி பண்ணிட்டு போயிட்டார் ஐயா. அது மனிதன், அவன் மாறுவான். ஆனால் என் தேவன் ஒரு நாளும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவார்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தருவார்? பூமியை சுதந்தரிப்பீர்கள். பூமியில் உள்ள சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா என்ன? நல்ல நிலம், நல்ல ஆஸ்தி, தேவையான அளவல்ல, தேவைக்கு அதிகமாய் தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. எப்ப நடக்கும் தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்களான்னு பாப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்களான்னு பாப்பார். அந்த ஒன்னெல்லாம் கிடைச்சிடாது. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு நீங்க என்னதான் இப்படி நகட்டினாலும் அப்படி நகட்டினாலும் எவ்வளவு நாள் ஒரு பாரத்தை மூவ் பண்றது காத்திருக்க வேண்டியிருக்கு. ஒரு சாதாரணமா மனுஷன் உண்டாக்கி சட்டம் போட்டு உருவாக்குற ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ், அதுக்கே நாம காத்திருக்கிறோம். ஆனா ஆண்டவரிடத்துல காத்திருக்கிறது இல்ல. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, 15 வருஷம் ஆச்சு பிரதர், 20 வருஷம் ஆச்சு பிரதர். ஆயிட்டு போகுது. விசுவாசத்தோடு இருந்தால், நம்பிக்கையோடு இருந்தால், நான் உமக்கு காத்திருப்பேன் என்று சொல்லி காத்திருப்பீர்கள் என்று சொன்னார். அவர்கிட்ட இல்லாத ஒண்ணுமே இல்லை. அதை குறித்து ஏசாயா 30:18 என்ன சொல்லுது, வாசிங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். என்ன செய்வாரு? நீங்க கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது அவர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பாரா? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பாப்போம். நீங்க கர்த்தருக்கு காத்திருந்தா அவர் உங்களுக்கு மனம் இறங்குறதற்கு காத்திருப்பாரா? எவ்வளவு பெரிய விசேஷம். இப்ப சொல்லுங்க, அத்தி மரம் போகட்டும், திராட்சை செடி பலம் கொடுக்காம போகட்டும், நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன், நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன். வெக்கப்பட்டு போகிறதில்லை, வெக்கப்பட்டு போகிறதில்லை. ஏசாயா, அதே ஏசாயாவுல 49:23 வசனத்தின் பின்பகுதியை வாசிப்போம். நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவன் வெட்கப்படுவது. எந்த மனுஷனும் சரிங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி அவருக்கு காத்திருந்தா சொல்றேன், வெட்கப்பட்டு போவதே கிடையாது. நிறைய பேர் பாடமும் நல்லா படிக்கிறாங்க, வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு பிரச்சனை வந்தோடனே வெளியவே தலை காட்ட முடியல பிரதர். ஆனால் இன்னைக்கு சொல்லுது வேதம், கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திருங்கள், நீங்க வெட்கப்பட்டு போகிறதில்லை. அல்லேலூயா. இன்னும் ஏசாயாவுல 64:4 என்ன சொல்லுது, வாசிமா. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஓ ராபாலா சந்தரியா நாதாரா, நீர் செய்பவைகளை நீரே
அல்லாமல் உலக தோற்றம் முதல் ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. மகிழ்ச்சியாய் நீதியாய் செய்கிறவர்களுக்கு உம்முடைய வழிகளிலே உம்மை நினைக்கிறவர்களை சந்திக்கிறீர். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவரும் காத்திருக்கிறார். அவர் மகிழ்ச்சியை வர பண்ணுவார். அவர் உங்களை சந்திக்கிறதற்கு ஆயத்தம். ஆனா நீங்க காத்திருக்கிறீங்களா அப்படிங்கறத அவர் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாப்பார். நிலைச்சிருக்கிறானா, ஓடுறானா, இல்ல உட்கார்றானா, ஒளியிறானா? இது மனுஷன் செய்யறதோ? மனுஷன் செய்யறதும் சில நேரத்துல தேவனும் செய்வார். அவருக்கு மறைவானது இந்த உலகத்துல ஒன்றுமில்லை. இங்க சொல்றார் பாருங்க, அவரே அல்லாமல் எவராலும் எந்த காரியத்தையும் செய்துவிட முடியாது. மனுஷன் நம்பி காத்திருந்தது போதும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாயே, நீங்க கர்த்தருக்கு காத்திருங்க. உலக தோற்றம் முதல் இன்றைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை எனக்கு காத்திருக்கிறானா? என் மகன் எனக்கு காத்திருக்கிறாளா? என் பிள்ளை என்ன கூப்பிடுறானா? இன்னும் பார்த்துட்டு இருக்கிறார். அவரு என்ன செய்ய போறீங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் வருமா? அப்படி வந்தா நீங்க நிச்சயமா சொல்றேங்க, வெக்கப்பட்டு போகவே மாட்டீங்க. இன்னும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு பலன் வருமா? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அத பாட்டா கூட பாடிக்கிறோம். ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அத அப்பப்ப பாடிக்கிறவும் செஞ்சுக்கிறோம். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். அப்புறம் எதுக்கு பாதியில என்ன பிரதர்? ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வயது வால வயது போல திரும்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இனி நான் யாருக்கு காத்திருப்பேன்? உமக்கு காத்திருப்பேன். மனுஷனுக்கு காத்திருக்க மாட்டேன், உமக்கு காத்திருப்பேன். ஏன்னா இந்த உலகத்துல எந்த மனிதனும் செய்ய முடியாது. எனக்கு நிரந்தரமான ஒரு ஆறுதல், நிரந்தரமான ஒரு சமாதானம், ஓடினாலும் இளைப்படையாத ஒரு இளைப்பாறுதல் எனக்கு கொடுக்கிற வல்லமையுள்ள தேவன் நீர் ஒருவர்தான். பூமியில் உள்ள குடியில் உள்ள சுதந்திரங்கள் எல்லாவற்றையும் எனக்கு ஈவாய் கொடுக்கக்கூடியவர் நீர் ஒருவர்தான். நான் ஆகையினாலே உமக்கு காத்திருப்பேன், உமக்கு காத்திருப்பேன், உமக்கு காத்திருப்பேன். ஐயா, காத்திருக்கிறதுல நிறைய விசேஷம் இருக்கு, நிறைய விசேஷம் இருக்கு. நமக்கெல்லாம் தெரியும், ஒருத்தர் இறந்து போனார். ஆண்டவர் எத்தனை நாள் கழிச்சு அங்க போனாரு சொல்லுமா? இறந்து போனாரு. முத நாளே தகவல் வருது, 2ஆம் நாள் தகவல் வருது, 3ஆம் நாளும் தகவல் வருது. 3 நாளும் போகல. அந்த பேரு, அந்த மனுஷனுடைய பேர் என்ன சொல்லுங்க பாப்போம்? லாசரு. 3 நாளும் போகல. 4ஆம் நாள் கடந்து போனார். ஏன் தெரியுமா? யூத வழக்கத்தின்படி ஒரு மனுஷன் இறந்துட்டான்னா அந்த ஆவி 3 நாள் உயிரோட சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லி, இந்த 3 நாளைக்குள்ள ஆண்டவர் போயிருந்தாருன்னா அந்த ஆவிய உயிரோட எழுப்பிட்டு வந்துட்டாருன்னு சொல்லி போடுவான். அதனாலதான் அந்த ஆவி கூட அடங்கின பின்னாடி வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி உயிரோடு எழுப்பின ஆண்டவர் இன்றைக்கும் நீங்க காத்திருக்கும் போது ஒரு புதிய பலனை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒரு புதிய பலனை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 தனையான பலனை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சீக்கிரத்திலே உங்கள் சுகவாழ்வு துளிக்க போகிற நாளாய் இந்த நாள் மாற போகிறது. ஒன்னே ஒண்ணுதான் நீங்க செய்யணும். என்ன சொல்லணும்? நான் இந்த உலகத்துல எந்த மனுஷனை நம்பி காத்திருக்க மாட்டேன். இனிமே எந்த மனுஷன் செய்வாங்கன்னு சொல்லி நான் சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தருக்கு காத்திருப்பேன், கர்த்தருக்கு காத்திருப்பேன். அவர் என் சத்தத்தை கேட்டு அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஐயா,
2 கண்ணும் பார்வை தெரியாத நிலைமையில 45 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பார்வையற்றோர்கள் வர்றவங்களுக்கெல்லாம் உதவிகள் செய்துக்கிட்டு, இன்னும் தொலைக்காட்சியை பார்த்துட்டு எத்தனையோ பேர் அப்ளிகேஷன் கொடுக்கறாங்க. யாரு எந்த ஊர்ல இருக்காங்க, என்ன நிலைமைன்னு கூட எனக்கு தெரியாது. யார் கேட்டாலும் என்னால முடிஞ்ச உதவியை செய்துட்டு இருக்கிற நான் ஒன்னும் கோடீஸ்வரன் கிடையாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். என் கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுத்து எல்லா இடத்திலிருந்து எழுப்பி கொடுக்கிறார். இந்த ஊழியம் ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப அழகா அநேக தாய் தகப்பன்மார்கள் தாங்குறதுனால நடக்குது. இப்பவும் நீங்க சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன். அவர் என் விண்ணப்பத்தை கேட்பார், என் கூப்பிடுதலுக்கும் பதில் கொடுப்பார். நானும் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு, ஒரு நாள் வரும். நிச்சயமா நான் இழந்து போன சந்தோஷங்களை, சமாதானங்களை வேற எந்த மனுஷனாலும் திரும்பி தர முடியாது. நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன். எனக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். நான் ஓடுற ஓட்டத்துல இளைப்பாறுதலை தருகிறதற்கு அவர்தான் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுங்க. அவர்தான் மறு உத்தரவு தருகிறவர் என்று சொல்லுங்க. அவருக்கு காத்திருங்க. நிச்சயமா கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன் உங்களுக்கும் பதில் கொடுப்பார். இன்னும் நீங்க சங்கீதம் 147:11 வாசித்து பாருங்க, தெரியும். எத்தனையோ காரியம் உண்டு காத்திருப்புல, என்னென்ன இருக்குங்க. நேரம் இல்ல, முடிக்கணும். நான் ஜெபிக்க போறேன். காத்திருந்துதான் நான் இந்த வசனத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இப்பவும் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த 2 கண் பார்வை இல்லாதவர் உமக்கு காத்திருக்கிறார் என்று சொன்னார். அவருடைய ஊழியம் வார வாரம் மாசம் மாசம் வந்துட்டு இருக்குன்னா நான் உமக்கு காத்திருக்கிறேன். என்ன நடத்துங்க, என் பிள்ளைகளை நடத்துங்க, எனக்கு வெக்கப்பட்டு போகாதபடிக்கு என் குடும்பத்தை எழுப்புங்கன்னு கேளுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களையும் எழுப்ப வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அப்படியே நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்கு மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த உலகத்துல உங்களை பார்த்து எந்த மனுஷன் என்ன வேணாலும் சொல்லட்டுயா, நீங்க கர்த்தருக்கு காத்திருங்க. நீங்க கர்த்தருக்கு காத்திருங்க. அவர் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, மேன்மைய கொடுத்து மறு உத்தரவு கட்டாயமா கொடுப்பார். நானும் சாட்சியை எதிர்பார்க்கிறேன். அதை விசுவாசிக்கிறவங்க என்னோடு சேர்ந்து, ஆண்டவரே, என் தகப்பனே, நீர் என்னை கைவிடாத தேவன் என்று சொல்லி இந்த உலகத்தின் ஒளி இழந்த சகோதரன் சொல்லுகிறார். நான் நம்புறையா, உமக்கு காத்திருக்கிறேன். என் குடும்பத்தை வாழ வையும், என் பிள்ளைகளை வாழ வையும், என் தொழிலை நடத்த கிருபை செய்யுங்க, என் ஊழியத்தை நடத்த கிருபை செய்யுங்க. வெட்கப்படுத்தாத தேவன் எனக்கு பதில் கொடுங்கன்னு சொல்லி யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் கொடுக்க போகிறார். கிருபை உள்ள தெய்வமே, நீர் அப்படி கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நல்ல சாட்சிகளை எழுப்புறதற்காக உமக்கு நன்றி அப்பா. அநேக காத்திருந்து பெற்றுக்கொண்டதை நான் கேள்விப்பட்டு உமக்கு நன்றி பலிகளை, தோத்திர பலிகளை ஏறெடுக்க நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, ஒருவேளை வியாதியில விடுதலை வேண்டும் என்று காத்திருக்கிறார்களா? விடுதலை கொடுங்கப்பா. ஒருவேளை குடும்பத்துல கடன் பாரம் மாற வேண்டும் என்று காத்திருக்கிறாங்களா? நீங்க அந்த காத்திருப்புகளை நிறைவேற்றுங்கப்பா. நீர் பதில் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி பார்த்தோம். அதன்படியே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை தாங்கின, இந்த நிகழ்ச்சியில என்னோடு பணியாற்றின ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பதில் தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால், எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864246,482, IFSC கோட் SBIN 00155669.
உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. Phone number 9360383940. Our email address mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.